இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1 உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். நிரந்தரம் என்ற சொல்லின் பொருளை காண்க. காலம் முழுமையும். வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? நிலப்பகுதி. பாரதியார் நடத்திய இதழ்கள் யாவை? இந்தியா, விஜயா. பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள்: சந்திரிகையின் கதை, தராசு. வசன கவிதையையும் சீட்டுக் கவிகளையும் எழுதியவர் பாரதியார். சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். மரம் பாட வந்த மறவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் து. அரங்கன். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்து கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது வானம் அறிந்த. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒழுக்கம். மொழிக்குரிய ஒழுங்குமுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மரபு. செய்யுளுக்கும் மரபுக்கும் இடையே உள்ள தொடர்பினை கூறும் நூல் தொல்காப்பியம். நிலம், நீர், தீ, வளி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறியவர் தொல்காப்பியர். உலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் என்ற ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். உயிர் எழுத்து நீண்டு ஒலிப்பது உயிரிழபடை எனப்படும். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 3. அவை எழுத்து, சொல், பொருள். தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை 27. யானையின் இளமை பெயர் கன்று. பறவைகள் எதில் பறந்து செல்கின்றன? விசும்பில். விசும்பில் என்றால் வானம் என்று பொருள். இயற்கையை போற்றுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழர் மரபு. இருதிணை என்னும் சொல்லினை பிரித்தெழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. ஐம்பால் என்பதனை பிரித்தெழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். மனிதன் மொழியை நிலை பெறச் செய்ய எதனை உருவாக்கினான்? எழுத்து. பொருள் ஓவிய வடிவமாக இருந்ததை எவ்வாறு அழைத்தனர்? ஓவிய எழுத்து. ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை எவ்வாறு அழைத்தனர்? ஒலி எழுத்து நிலை. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு ஜ எனும் வட எழுத்து காணப்படுகின்றது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. இன்று உள்ள எழுத்துக்கள் எவ்வாறு
எவற்றின் திரிபு? பொருட்களின் ஓவியமாக இருந்ததன் திரிபு. எந்த கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன? அச்சுக்கலை. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கு காண முடிகின்றது? கருங்கல் சுவர்கள் மற்றும் செப்பேடுகள். கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை கிடைக்கின்றன? கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை நாம் எவ்வாறு பிரிக்கலாம்? வட்டெழுத்து, தமிழ் எழுத்து என இரண்டாக பிரிக்கலாம். மிக பழமையான தமிழ் எழுத்து முறை வட்டெழுத்து முறை. சேர மண்டலம் மற்றும் பாண்டிய மண்டலத்தில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தின் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கண்ணெழுத்து. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு. எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் எந்த பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது? மேற்பகுதி. எகர உகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்தின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்தது? தொல்காப்பியர். அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அது நெடில் எழுத்து எனப்படும். எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகாரம் எனப்படும். மகர எழுத்துக்களை குறிக்க பா என்ற எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டனர். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தினை அறிமுகம் செய்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்று பொருள். சொன்றி, சோறு ஆகியன எவ்வார்த்தையிலிருந்து தோன்றின? சொல் என்ற வார்த்தையிலிருந்து. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவையே என்பது யாருடைய கூற்று? தொல்காப்பியரின் கூற்று. மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு. மொழி எத்தனை வகைப்படும்? அவை 3 வகைப்படும். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதனை குற்றெழுத்தும் 5 மொழி நிறைவு இயவே என்று கூறியவர் தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உண்டு என்று நன்னூலார் குறிப்பிடுகின்றார்? 42. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் யாவை? நோ, து. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் 2. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் இடம்பெற்றுள்ள உயிர் எழுத்துக்கள் ஆ, இ, ஐ, ஓ, உ, ஏ என்பன. ஏய் என்பதன் பொருள் என்ன? என்னோடு கூடு, என்னோடு சேர் என்பது பொருள். அம்பை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஏ. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமையை புரியவன் ஏவலன் என்று அழைக்கப்படுகின்றான். அம்பு விடும் கலையானது தமிழில் ஏகலை என்று அழைக்கப்படுகின்றது. அம்பு விடுவதில் வல்லவனை எவ்வாறு அழைப்பர்? ஏகலைவன். முள்ளமன்றியின் பழம்பெரும் பெயர் எய்ப்பன்றி. அம்பை எய்பவர் ஆணாக இருந்தால் அவரை எயினர் என்று அழைப்பர்.
அம்பை எய்பவர் பெண்ணாக இருந்தால் அவரை எயினியர் என்று அழைப்பர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் இரா இளங்குமரனார். இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனார் எந்த நூலை தொகுத்துள்ளார்? தேவநேயம் என்ற நூலை. இளங்குமரனார் திருச்சிக்கு அருகே எந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையினையும் பாவாண நூலகத்தையும் அமைத்துள்ளார்? அல்லூர் என்னுமிடத்தில். திருச்சிக்கு அருகிலுள்ள அல்லூர் என்னுமிடத்தில். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் இரா இளங்குமரனார். எழுத்துக்களின் பிறப்பினை எவ்வாறு பிரிக்கலாம்? இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. உயிரெழுத்துக்கள் 12ம் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்தை. வல்லினமை எழுத்துக்கள் 6ம் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன? மார்பு. மெல்லினமை எழுத்துக்கள் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன? மூக்கு. இடையினமை எழுத்துக்கள் 6ம் எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்து. ஆயுத எழுத்து எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றது? கழுத்து. உயிர் எழுத்துக்களில் வாயை திறந்தால் தோன்றும் உயிரெழுத்து அ ஆ. இது தவறானது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது என்பதனை சரி. 87வது கேள்வி தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. உயிர் எழுத்துக்களில் வாயை திறத்தால் தோன்றும் உயிரெழுத்துக்கள் அ ஆ. வாயை திறத்தல் நாக்கின் அடி ஓரமானது. மேல்வாய் பல்லை பொருத்துவதால் தோன்றும் எழுத்துக்கள் இ ஈ ஏ ஐ. வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் உருவாகும் எழுத்துக்கள் உ உ ஓ ஔ. நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் இக் இங். நாவின் இடை நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இச் இஞ்ச். நாவின் நுனியானது அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் இட் இன். மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் இத் இந்த். மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் இப் இம். நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இ. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் மெய்யெழுத்து எர் எள். மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்து எல். மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இல். மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இவ். மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் எர் இன். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் உ ஊ. இப்பொருத்துக இக் இங் நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச் இஞ்ச் நாவின் இடை அன்னத்தின் இடை. இட் இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத் இந்த் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. விலங்குகளின் இளமை பெயர்களை பொருத்துக. சிங்கக்குருளை, புலிப்பரல், பசுக்கன்று, கரடி குட்டி. ஒளிமரபை கொண்டு பொருத்துக. சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும், காகம் கரையும், புலி உருமும். விலங்குகளின் ஒளிமரபுகளை கொண்டு பொருத்துக. ஆந்தை அலறும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும். விலங்குகளின் ஒளிமரபினை கொண்டு பொருத்துக. குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். தொகை மரபை கொண்டு பொருத்துக. மக்கள் கூட்டம், ஆ நிறை, பசு நிறை, மாடு மந்தை. பசு நிறை ஆடு மந்தை.
வினை மரபை கொண்டு பொருத்துக. சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி. வினை மரபினை கொண்டு பொருத்துக. பால் பருகு, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை. இனி பொருத்துக. பொருளோடு பொருத்துக. சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி, வளமிக்க மொழி. இசை, புகழ். தொல்லை, பழமை, துன்பம். இனி பொருளோடு பொருத்துக. விசும்பு, வானம், மயக்கம், கலவை, இருதிணை, உயர்திணை, அஃறிணை, வழாமை, தவறாமை. இனி பொருளோடு பொருத்துக. மரபு, வழக்கம், திரிதல், மாறுபடுதல், செய்யுள், பாட்டு, தழாஅல், தழுவுதல் அல்லது பயன்படுதல். ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் சொற்களுடன் பொருத்துக. ஒலிபிறப்பியல், ஆர்டிகல்ச்சரி ஃபொனடிக்ஸ். மெய்யொலி, கான்சனன்ட். மூக்கொலி, நாசல் கான்சனன்ட் சவுண்ட். கல்வெட்டு, எபிகிராஃப். இனி பொருத்துக. உயிரொலி, வௌவல், அகராதியியல், லெக்சிகோகிராஃபி. ஒலியன், ஃபினோம், ஃபொனெம், சித்திரை எழுத்து, பிக்டோகிராஃப். அவ்வளோதான். இனி இயல் 2ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.